என் அன்பு சொந்தங்களே, என் தமிழ்நாட்டு மக்களே, என் தாயே, என் மண்ணே, நான் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மதுரை என்றாலே நம் முன்னோர்களின் பாரம்பரியமான நினைவு சின்னங்கள் நினைவுக்கு வரும். அங்கே மீனாட்சி அம்மன் கோயில், அழகர் கோயில், நம் சான்றோர்கள், நம் முன்னோர்கள், நம்மளுடைய பாரம்பரிய சின்னம். இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அழகர் கோயில், அழகான மலைப்பகுதி, மேடு தாடான ஒரு இயற்கை அம்சம். அங்கே பக்கத்தில் கிடாரப்பட்டி, மேலூர் தாலுகா, மதுரை. இந்த கிடாரிப்பட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இங்கு மணல் மாபியா கும்பல்களால் நமது கனிமங்கள், நமது இயற்கை வளங்கள் பெரிய அளவில் அழிந்து கொண்டிருக்கிறது. இதை ஏன் யாரும் கண்டுகொள்ளவே இல்லை? நமக்காக பாதுகாக்கப்பட்ட அதிகாரிகள் எங்கே? இந்த கனிம வளங்கள், இந்த கனிம வளங்களுக்காக ஏற்கப்பட்ட அதிகாரிகள் எங்கே போனார்கள்? ஏன் இவர்கள் வருடக்கணக்கில் நமது கனிமங்களை மாபியா கும்பல் பெரிய அளவில் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள்? இதை ஏன் இந்த அதிகாரிகள் கண்டு கொள்ளவில்லை? மக்களாகிய நீங்கள் ஏன் அதில் மீது கவனம் செலுத்தவில்லை? நமது இயற்கை ஓடை, நீர்நிலங்கள் அழிவதை நாம் வேடிக்கை பார்க்கலாமா? நம் முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற இந்த கனிமங்களை நம் பின் வரும் நமது வாரிசுகளுக்காக நாம் பாதுகாக்க வேண்டாமா? இயற்கை இருந்தால்தானே விவசாயம், இயற்கை மழை பெய்தால்தானே பூமியில் அதன் போக்கில் ஓடி வரும். அந்த போக்கில் ஓடும் நீரோடைகள் அடைக்கப்பட்டால் அந்த நீர் செயற்கையாக தடை செய்யப்படும் அல்லவா? அப்படி தடை செய்யப்படும் போது நம் முன்னோர்கள் நமக்காக உருவாக்கப்பட்ட நீர்நிலைகளுக்கு தண்ணி போகாமல் தடைப்படும் அல்லவா? அப்பொழுது இன்று மாபியா கும்பல்கள் பெரிய அளவில் கொள்ளடிக்கும் இந்த நிலங்களை நாம் எப்படி பாதுகாப்பது? அவர்களுடைய குறிக்கோள் பணாசை, பேராசை, பெருமாசை, பேயாசை. இந்த ஆசை அவர்கள் சுயநலத்துக்காக அவர்கள் நம் கனிமங்களை அழிக்கிறார்கள். பின் நாம் என்ன செய்வது? அழித்தால் அழிந்து போகட்டும் என்று நினைத்தால் நமது இயற்கை அனைத்தும் அழிந்துவிடும். இயற்கை, மழை, வளம் எங்கே போவது? தொட்டு நமது மலைகளையும் இவர்கள் அழித்து விடுவார்கள். நமது சந்நிதிகளுக்கு நாம் என்ன வைத்துக்கொள்வோம்? கேளுங்கள் மக்களே, கேளுங்கள், பாருங்கள் மக்களே இந்த பரிதாபத்தை. கோடிக்கணக்கில் நம் கனிமங்கள் கொள்ளடிக்கிற பிறகு நம் அரசாங்கம், நமக்காக உருவாக்கப்பட்ட அதிகாரிகள் எதுவும் கண்டு கொள்ளாமல் அவர்களது பை நிறைந்தால் போதும் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளை காக்க வேண்டியது நம்மளது கோர்ட்டு மட்டுமே. கோர்ட்டு இல்லை என்றால் நமக்கு தட்டி கேட்பதற்கு அரசாங்கம், நல்லாட்சியும் வரும். நல்லாட்சியில் உள்ள அதிகாரிகளும் வருவார்கள், நம்மளை காப்பார்கள் என்று நாம் நம்பிக்கொண்டு